உம்மாலே இன்று நான் உயிர் வாழ்கிறேன். நாங்க அப்பாவுக்கு 4 பசங்கயா. ஓகே ஓகே. ஆமா, நான் 2வது கெட்ட குமாரன். ரொம்ப ஸ்பெஷல் இருக்கு அதுல. ஒரு முறை 3 நாள் சாப்பாடு இல்லாம இருந்திருக்காங்க அப்பா. யாருக்கிட்டையும் போய் கேட்கவும் முடியாது. கேட்டா குடுக்கறதுக்கு ஆட்கள் இருக்கிறாங்க. ஆனா என்ன சொல்லுவாங்க, நீதான் இயேசு இயேசுன்னு சொல்லி வேலையை ராஜினாமா பண்ண. ஒரு முறை பாத்தீங்கன்னா இதே மாதிரி பல நாட்கள் பட்டினி கிடந்து 3வது நாள் இரவு சாப்பாடு இல்லாம அப்பாவும் அம்மாவும் ரொம்ப, பொதுவா சாப்பாடு இல்லைன்னா தூக்கம் வராது இல்ல, தூக்கம் இல்லாம கஷ்டப்பட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல ஆண்டவரே எங்களை ஊழியத்திற்கு நீர் அழைத்தது உண்மைதானா நிறைய டவுட்ஸ். அந்த நேரத்துல நைட்டு ஒரு 12:30 மணி டாக்டர்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க, உங்களுக்கு பிரசவ நேரத்துல எந்த அபாயனாலும் நடக்கலாம். ஏன்னா உடம்புல உங்களுக்கு ரத்தமே இல்லை, குழந்தைக்கு ஏதாவது குழந்தை மரிச்சு பறக்கலாம், அல்லது உங்களுக்கு மரணம் இருக்கலாம். ஏன்னா அப்பா அம்மா விட்டுட்டு ஊழியத்துக்கு போயிருவாரு, சரியா கவனிக்கல. அதனால அந்த நேரத்துல அம்மா ரொம்ப மனம் ஒடிஞ்சு போயிருக்கிறாங்க, என்ன நடக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு. அந்த நேரத்துல தான் டிஜிஎஸ் தினகரன் 3 நாள் கொடுத்துட்டு வராரு. ஓகே, ஊழியத்துல இருப்போமா இல்லை வெளியே போய் வேலை அப்படிலாம் ஏதாவது திங்க் பண்ணீங்களா, இல்லை எப்படி உங்களுடைய லைஃபே எப்படி இருந்தது? பரவாயில்ல, நீங்க போட்டு வாங்குறீங்க. சில நேரத்துல சினிமா தியேட்டருக்கெல்லாம் போயிருவாரு. தியேட்டர் கரெக்டா படம் விடும்போது அங்க போய் நின்று பிரசங்கம் பண்ணுவாரு. ஏன்னா அந்த நேரத்துல எப்படி நூற்றுக்கணக்கான கேக்குதா, அந்த ஆதி நேரத்துல மெகாஃபோன் ஒண்ணு இருக்கும். ஐயோ நண்பா உன்னை தேடி வந்தழைக்கிறார் அன்பா, இயேசு தேடி வந்தழைக்கிறார் அன்பா பாடிட்டு பிரசங்கம் விறுவிறுப்பா போயிட்டு இருக்குது. ஏன்னா அந்த காலத்துல மைக்கு கிடைக்கிறதே பெருசு. அப்பா பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும்போது இன்னொருத்த வந்திருக்கான், எங்க கட்சி கொடுத்தல் நீ எப்படி இயேசுநாதரை பத்தி சொல்லலான்ட்டு அவனுக்கு 2 பேத்துக்குள்ள இன்னொருத்த இல்ல நான் தான் விட்டேன்னு அவங்க 2 பேத்துக்கு பெரிய நகைச்சுவையான ஒரு காரியம். நான் வளர்ந்த பின்னாடி வெஸ்ட் இண்டீஸ்க்கு அப்பாவும் என்னையும் கூப்பிட்டுருக்காங்க. சரி, ஆனா அப்பா ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க. அது 1 மந்த் ப்ரோக்ராம். ஆனா அப்பாவோட போனா ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாரு என்ற ஒரே காரணத்துக்காகவே அவங்க டாக்டரா இருக்கிறாங்க. டாக்டரா தான் கல்யாணம் அப்படிதான் நினைப்பாங்க அந்த நாட்கள்ல. எப்படி உங்களை ஊழி எப்படி அது வாய்ப்பு இருந்தது? அவங்க எப்படி அந்த கேள்வி ஓப்பனா தான் கேள்வி, எப்படி நீங்க ஒரு ஊழியக்காரர் ஒரு டாக்டர் பண்ணி எப்படி கல்யாணம் பண்ணி கேள்வி நிறைய பேர் கேட்டிருக்காங்க. பைபிள் ரிவ்யூ சேனல்ல உங்களுடைய சாட்சிகளையும் ஊழிய அனுபவங்களையும் பகிர்ந்து கொள்ள விரும்புனீங்கன்னு சொன்னா எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்க ஃபாரின்ல இருக்கீங்க அப்படின்னா உங்களை ஜூம் ரெக்கார்டிங் எடுக்கிறதுக்கும் நாங்கள் ரெடியா இருக்கோம். ஸோ நீங்களும் எங்களை கான்டாக்ட் பண்ணலாம். உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் 8428196238. இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் டீட்டெயில்ஸ்லாம் அனுப்புங்க. நிச்சயமாக உங்களுடைய அனுபவங்கள் பலருக்கும் விசுவாசத்தையும் பக்தி விருத்தியும் தூண்டுங்கிறத சந்தேகம் கிடையாது. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். ரொம்ப நன்றி உங்களுடைய அப்பாயின்மெண்ட்டுக்கு. நீங்க வந்தது ரொம்ப சந்தோஷம். Thank you so much for approaching us. Thank you. And probably we will be going to very famous after the interview because so many நிறைய people இத பார்க்க போறாங்க. கண்டிப்பா. அதனால இத பார்க்கறவங்க ஒருத்தர் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சாவே ஊழியத்துக்கு கிடைச்ச பெரிய ஆசீர்வாதம். ஆமென். ஓகே, சூப்பர். ஆக்சுவலி உங்களுடைய லைஃப் அப்படியே பேசலான்னு இருக்கேன். சாட்சியை ஓகே, உங்களுடைய ஆரம்பம் பூர்வீகம் நேட்டிவ்னா இங்கே சேலம் தானா இல்லை எங்க இருந்து? அதனால அம்மாவுடைய பூர்வீகம் அவங்களுடைய பாரம்பரியம் வந்து இலங்கை கண்டியிலிருந்து வந்தவங்க. பட் அதுக்கு முன்னாடி அவங்க தமிழர்கள் தான். சரி. அப்பா வந்து இந்த பகுதியை சார்ந்தவர் தான். அப்பாவுக்கு பூர்வீகம் அவரு சேலம் மண்ணின் மைந்தர். கர்த்தர் அவங்க 2 பேரையும் 1967ஆம் ஆண்டு அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் திருமணம் நடந்தது. ஓகே. ஆமா. அவங்களுடைய பேர் கூட லெஜெண்ட். அப்பா பாஸ்டர் ஜோசப். இந்த பகுதியில பாஸ்டர் ஜோசப்னா தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது. காரணம் என்னன்னா 1959ஆம் ஆண்டு இந்த ஊழியத்தை ஆரம்பிச்சாங்க. நீங்க எந்த ஏர்ல பிரதர் பிறந்தீங்க? 85. அந்த ஏர்ல பிறந்தவங்க கூட 59ல இந்த ஊழியத்தை ரொம்ப சின்ன அளவுல அப்பா ஆரம்பிச்சாங்க. ஆனால் 2021ல அவர் மரிக்கும் பொழுது அநேக திருச்சபைகள், பல்வேறு சமூக நல பணிகள், ஆயிரக்கணக்கான ஆத்துமாக்கள் எல்லா கிளை சபைகளையும் கர்த்தர் அவரை உன்னதமா அது எப்படி இது நடந்ததுன்னு எங்களுக்கு ஒண்ணுமே தெரியல. ஒரு சாதாரண எளிமையானவர் தான்.
7ஆம் கிளாஸ் கூட பாஸ் பண்ணலன்னு என்கிட்ட சொல்லுவார். க்ளோரி நான் 7th கூட பாஸ் பண்ண முடியல. ஓகே ஓகே. ஆனா நான் அடிக்கடி சாட்சிகளை சொல்லுவேன் ஊழியர்கள் மத்தியில. ஏன்னா நிறைய ஊழியர்கள் இன்னைக்கு நமக்கு படிப்பு இல்லையே, நமக்கு தியாலஜி இல்லையே, நமக்கு பட்டங்கள் இல்லையே, பிஷப் பட்டம் இல்லையே, அப்போஸ்தலர் பட்டம் இல்லையே. அந்த கூட்டங்களை சொல்லுவேன், எங்க அப்பா எந்த வேதாகம கல்லூரிக்கும் போனதில்லை, ஆனா அவர் மூலமா கர்த்தர் ஒரு வேதாகம கல்லூரியை படிச்சாரு. எங்க அப்பா ஒரு பெரிய மேடை பிரசங்க கிடையாது, ஆனால் அவர் மூலமா ஏறக்குறைய 40 திருச்சபைகளை கர்த்தர் உருவாக்க உதவி செய்தார். என்னுடைய அப்பா மருந்தே எடுக்க மாட்டாங்க, ஆனா அவர் மூலமா 2 மருத்துவமனைகளை கட்ட கர்த்தர் உதவி செய்தார். எனக்கும் ஒரு டாக்டர் பொண்ணை கட்டுவதற்கு கர்த்தர் உதவி செய்தார். எங்க அப்பா எந்த வெளிநாடுகளுக்கு போனதில்லை, ஆனா அவரை தேடி 30 நாடுகளுக்கு மேல இருந்து மக்கள் இங்க வந்திருக்காங்க. அவருக்கு எந்த ஆங்கில அறிவும் கிடையாது, இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல் போனதில்லை, ஆனால் அவர் மூலமா 2 ஆங்கில பள்ளிகளை தோற்றுவிக்க கர்த்தர் உதவி செய்தார். இது மாதிரி நான் சொல்லிட்டே போயிட்டு இருக்கலாம். ஸோ அவங்க தான் ஒரு தனி டாக்குமெண்ட் இருக்காங்க, அவ்வளோ தூரத்துக்கு அவங்க ஊழியம் கர்த்தர் அவங்கள பயன்படுத்தியிருக்காரு. ஸோ நீங்கள் அப்பாவுடைய நிறைய அனுபவங்கள் இருந்திருக்கும், உங்களுடைய பேக்ரவுண்ட் சொல்லுங்க. அப்பாவுக்கு எத்தனை பிள்ளைங்க, நீங்கள் எத்தனை அதை பற்றி? ஓகே, அப்பாவுக்கு அம்மாவுக்கும் 67 திருமணம் நடந்தது. 1967ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 4ஆம் தேதி திருமணம் நடந்தது. ஆகஸ்ட் அன்றைக்கு தமிழ் மாதம் ஆடி மாசமா. பொதுவா நம்ம ஊர்ல ஆடி மாசத்துல கல்யாணமே வைக்க மாட்டாங்க தெரியுங்களா? ஆனா அப்பா ஆடி மாசத்துல பர்பஸாவே திருமணம் வச்சிருக்காரு. என்ன ஆடி மாசத்துல போய் வைக்கிற உங்க திருமண வாழ்க்கையே நல்லா. பொதுவா இந்த நாட்களே நிறைய கிறிஸ்தவர்கள் நாட்கள்லாம் பாக்குறாங்க குற்றச்சாட்டு அந்த நாட்களே, ஆனா அவங்க பார்க்காம வச்சிருக்கிறாங்க. ஆமா ஆமா, அத பர்பஸாவே வச்சிருக்கிறாரு. ஆடி மாசத்துல வச்சா உன் வாழ்க்கை என்ன ஆகுமோ தெரியாதுன்ட்டு. சரி சரி சரி. ஆனா ஆடி மாசத்துல வச்சு மக்கள் எல்லாம் ஆடி போற அளவுக்கு கர்த்தருடைய வாழ்க்கைய மகிமையான நிலைக்கு கொண்டு வந்தாரு. ஆமா, நாங்க அப்பாவுக்கு 4 பசங்கயா. ஓகே ஓகே. ஆமா, நான் 2வது கெட்ட குமாரன். ரொம்ப ஸ்பெஷல் இருக்கு அதுல. அப்பாவும் அவங்க குடும்பத்துல 2வது மகன் தான். சரி சரி சரி. ஓகே, நாங்க 4 பேருமே ஆண் பிள்ளைகள். ஓகே. இப்ப என்ன ஒரு சந்தோஷமான செய்தின்னா, எங்க 4 பேருமே அப்பா அம்மா ஊழியத்துக்கு அர்ப்பணிச்சாங்க. இப்ப 4 பேருமே ஊழியத்தில் தான் இருக்கிறோம். அதுதான் ஒரு மகிமையான ஒரு செய்தி. சூப்பர். ஸோ ஆரம்ப காலம் சின்ன வயசுல அவங்களுக்கு நினைவு தெரிஞ்சு அப்பாவோட போயிருப்பீங்க. எப்படி இருந்து ஞாபகம் இருக்கா அவங்களுக்கு? எப்படி இருந்து? ஐயோ, நிறைய சம்பவங்களை எங்களால சொல்ல முடியும். பொதுவா ஒரு ஊழியக்காரன் வீட்டுல ஒரு பையன் இருந்தாவே அந்த பெற்றோர்கள் அல்லோகல படுறது உங்களுக்கு தெரியும். நாங்க 4 பேர்னா எப்படி இருக்கு, அதுவும் நாங்க 4 பேர் வித்தியாசமா இருப்போம். ஆமா, ஒருத்தர் எங்க அண்ணனுக்கு FMBB சாங்ஸ் தான் ரொம்ப பிடிக்கும். எனக்கு பழைய பாடல் எசேக்கியல் ஜார்ஜ் பாட்டு தான் ரொம்ப பிடிக்கும். இன்னொரு பிரதருக்கு பெர்க்மான்ஸ் பாட்டு தான் பிடிக்கும். இன்னொரு பிரதருக்கு எந்த பாட்டுமே பிடிக்காது. அப்ப டேப் ரெக்கார்டர் இருக்கும், ஆளுக்கு மாத்தி மாத்தி போட்டுட்டே இருப்போம். ஒரே சண்டையா தான் இருக்கும். அப்பா ரொம்ப ஸ்ட்ரிக்டா எங்களை வளர்த்தினாங்க. என்ன மாதிரி? பொதுவாகவே உங்களுக்கு தெரியும், முதல் தலைமுறை கிறிஸ்தவங்க ரொம்ப, அதாவது அவங்க ரொம்ப ஆச்சரியமா இருப்பாங்க. நம்ம வேதாகம வசனங்களை கரெக்டா படிக்கணும். தினந்தோறும் அந்த ஆவிக்குரிய ஜீவியத்துல வளர்த்துறதுல அப்பா ரொம்ப கன்சர்ன் இருப்பாங்க. காலையில 5 மணிக்கு குடும்ப ஜபம் நடக்கும், இரவு நேரத்துல 9 மணிக்கு குடும்ப ஜபம் முடிச்சுட்டு தான் படுக்க அனுப்பி விடுவாங்க. சில நேரத்துல பாத்தீங்கன்னா எனக்கு 6 வயசு இருக்கும், அண்ணனுக்கு 7-8 வயசு இருக்கும். காலைல 5 மணி, டிசம்பர் மாதத்துல எவ்வளவு குளிரா இருக்கும். அப்பா ஜபத்துக்கு எழுப்புவாங்க, ஆனா எங்களுக்கு ரொம்ப கஷ்டம், போத்தி படுத்துட்டு இருப்போம். அப்படி படுத்து அப்பா காதல தண்ணி ஊத்துவாங்க. காதல தண்ணி ஊத்தி காதை முறுக்கி கொண்டு பிரேயர்ல உட்கார வைப்பாங்க. அதே போல எவ்ரி சாட்டர்டேஸ்ல பாத்தீங்கன்னா மனப்பாட வசனம் ஒப்பிக்கணும். ஏதாவது ஒரு போர்ஷன் கொடுப்பாங்க, ஏன்னா சாட்டர்டே ஹாலிடே தானே. அப்படி நாங்க சரியா அதை மெமரி பண்ணி சொல்லலாம், வீட்டுல சாப்பாடு கொடுக்க மாட்டாங்க. அதே போல ஈவினிங் நடக்கிற எந்த பிரேயரா இருந்தாலும் நாங்க ஃபர்ஸ்ட் அங்க இருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. அந்த மாதிரி நிறைய அப்பா ஆவிக்குரிய ஜீவியத்துல ஸ்ட்ரிக்ட்டா வளர்த்தாங்க. சின்ன வயசுல இருந்தே நீங்க போகும்போது எப்படி இருந்துச்சு உங்களுக்கு தெரிஞ்ச உங்க பொருளாதார சூழ்நிலை அப்பாவுடைய இது எப்படி இருந்தது? ஏன்னா அவங்க ஃபுல்லா மினிஸ்ட்ரியில இருக்காங்க இல்லையா, எப்படி இருந்தீங்க அதுல? இந்த கேள்விக்கு பிரதர் இது ரொம்ப எமோஷனான ஒரு கேள்வி. ஏன்னா அப்பா ரொம்ப கஷ்டத்துல தான் அந்த ஊழியத்தை ஆரம்பிச்சாங்க. ஓகே. அப்பா ஒரு சின்ன மருத்துவமனையில வேலை செஞ்சிட்டு இருந்தாங்க. சரி, நான் சொல்றதெல்லாம் 67ல நடக்குது. 67, 69 அவர் வேலை செஞ்சிட்டு இருந்தது ஒரு ஜெர்மன் மிஷனரியினுடைய ஹாஸ்பிட்டல், ஒரு லெப்ரசி ஹாஸ்பிட்டல். இதை பத்தி சொல்லணும்னா அது ஒரு தனி ஸ்டோரி. அந்த லெப்ரசி ஹாஸ்பிட்டல்ல அப்பா ஒரு ஜெர்மன் டாக்டருக்கு உதவி செஞ்சுக்கிட்டு மொழிபெயர்த்து கொண்டு உதவியா இருந்து அந்த மருத்துவமனையில வேலை செஞ்சாங்க.
இதுல நீங்க பாத்தீங்கன்னா என்னுடைய அப்பாவனுடைய மருத்துவ சேவையில கவரப்பட்டு அவருடைய அன்பினால கவரப்பட்டு நிறைய தொழுநோயாளிகள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாங்க. எங்க வளாகத்துல ஒரு வயசான தாத்தாவை இப்ப நீங்க பாத்தீங்களா? வெளியே ஒருத்தர் உட்கார்ந்து அவர் ஒரு தொழுநோயாளி. அவருடைய பெயர் ரத்தன். சின்ன வயசுல அவருக்கு லெப்ரசி வந்துருச்சு. சரி சரி. என்னுடைய அப்பா 67 அந்த ஹாஸ்பிட்டல்ல வேலை செய்யும் போது இவர் ட்ரீட்மெண்ட்டுக்கு போயிருக்கிறாரு. அப்பா வந்து அவருக்காக ஜெபம் பண்ணியிருக்கிறாரு. தினந்தோறும் வரும்பொழுதெல்லாம் அவரை பார்த்திருக்கிறாரு. நீங்க இயேசு சுவாமி நம்புங்க, உங்க குடும்பம் வெறுத்தாலும் கர்த்தர் உங்களை கைவிட மாட்டாரு. அவங்க குடும்பம் எல்லாம் அவரை வெறுத்துருச்சு. கடைசியா அப்பா சுவிசேஷம் சொல்லி ஆண்டவர் ஏத்துக்கிட்டாரு. அவருக்கு போர்ஷனா வந்த ப்ராப்பர்ட்டி எல்லாம் அப்பாவுக்கு எழுதி வச்சிட்டாரு. அப்ப இந்த நாட்கள்லயாவது அவருக்கு நிலம் கொடுக்கிற அளவுக்கு கர்த்தர் ஒரு உயர்வை கொடுத்திருக்கிறாரு. அந்த நாட்கள்ல அவருக்கே நிலம் இல்ல அப்பாவுக்கு. ஆனா இவர் தனக்குன்னு வந்து எல்லா பங்கையும் அப்பாவுக்கு கொடுத்துட்டாரு. இன்னைக்கு அந்த இடத்துல ஒரு அனாதை இல்லத்தையும் ஒரு மருத்துவமனையை கட்டுவதற்கு கர்த்தர் உதவி செய்தார். ஆமா, இந்த மாதிரி ஒரு பக்கம் அப்பா மருத்துவமனையில வேலை செஞ்சிருந்தாலும் நிறைய ஆசீர்வாதங்கள் இருந்தாலும், இன்னொரு பக்கம் கர்த்தர் அவரை ஊழியத்துக்கு அழைச்சதுனால அப்பா தன்னுடைய வேலையை ராஜினாமா பண்ணிட்டாங்க. சரி சரி. வேலையை ராஜினாமா பண்ண உடனே நிறைய கஷ்டம் வர ஆரம்பிச்சிருச்சு. அப்பாவும் அம்மாவும் எங்ககிட்ட அடிக்கடி சொல்லுவாங்க, குளோரிதாஸ் நீயும் அண்ணன் பேரு ஜட்சன், நீங்க 2 பேரும் 5 வயசு 6 வயசு இருக்கும் பொழுது ஒரு முறை 3 நாள் சாப்பாடு இல்லாம இருந்திருக்காங்க அப்பா. யாருக்கிட்டையும் போய் கேட்கவும் முடியாது. கேட்டா குடுக்கறதுக்கு ஆட்கள் இருக்கிறாங்க. ஆனா என்ன சொல்லுவாங்க, நீதான் இயேசு இயேசுன்னு சொல்லி வேலையை ராஜினாமா பண்ண, ஆனா எதுக்கு வந்து எங்கிட்ட காசு கேட்டு. ஆனால் அவங்க ஓகேதான், நாங்க குட்டி பிள்ளைங்களா இருக்கிறோம், நானும் அண்ணாவும். அவங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. 3வது நாள் காலையில நாங்க எழுந்திரிச்சிருக்கிறோம் ஸ்கூல் போறதுக்காக. எழுந்திரிச்சிட்டு நாங்க ரெடி ஆயிட்டு ஸ்கூல் பேக் எடுத்துக்கிட்டு, எங்களுக்கு தெரியும் சாப்பாடு இல்லைன்ட்டு, அதனால நாங்க பாட்டுக்கு கிளம்பிட்டோமா. அப்ப அப்பாவும் அம்மாவும் எங்களை பார்த்து தூரத்துல விட்டு கண்ணீர் விட்டு ஆடி இருக்கிறாங்க. ஆண்டவரே, இந்த சின்ன பிள்ளைங்க இந்த பஞ்சத்தை தெரிஞ்சு பட்டினியை தெரிஞ்சு சாப்பாடு கேட்காம போறாங்களேன்னு சொல்லிட்டு அப்பயே உங்களுக்கு அந்த அப்புறம் மேல ஒரு 11 மணிக்கு போஸ்ட்மேன் வீட்டுக்கு வந்திருக்கான். 2 ரூபாய் அவருக்கு யாரோ காணிக்க அமைச்சிருக்காங்க. ஆமா, அந்த காணிக்கையில அப்புறம் எங்களுக்கு பன்னு வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு ஸ்கூல்ல ஜோ பண்ணிட்டு போனாரு. ஆமா, நல்ல ஞாபகம் இருக்குது. அது அப்பாவும் எல்லா இடத்துலயும் சொல்லுவாங்க. அப்புறம் இன்னொரு முறை பாத்தீங்கன்னா இதே மாதிரி பல நாட்கள் பட்டினி கிடந்து 3வது நாள் இரவு சாப்பாடு இல்லாம அப்பாவும் அம்மாவும் ரொம்ப, பொதுவா சாப்பாடு இல்லைன்னா தூக்கம் வராது இல்ல, தூக்கம் இல்லாம கஷ்டப்பட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல ஆண்டவரே, எங்களை ஊழியத்திற்கு நீர் அழைத்தது உண்மைதானா நிறைய டவுட்ஸ். அந்த நேரத்துல நைட்டு ஒரு 12:30 மணிக்கு வீட்டுக்கு வெளியே ஒரு டிராக்டர் சத்தம் கேட்டதுங்களா. அப்பாவுக்கு ஒண்ணுமே புரியல, என்ன இந்த நேரத்துல வந்து வீட்டுக்கு முன்னாடி ஒரு லாரி நிக்குது. அப்புறம் ஓபன் பண்ணிருக்கிறாரு கதவை. கதவை ஓபன் பண்ணா பக்கத்துல ஒரு ஸ்தாபனம் பிரதர். அந்த ஸ்தாபனம் அது ஒரு பெரிய ஸ்தாபனம். அங்க நெல் அறுத்திருக்கிறாங்க அவங்களுடைய பண்ணையில. அந்த பண்ணையினுடைய பொறுப்பாளர் பிரதர் ஸ்டீஃபன், அவர் 2 மூட்டை நெல்லை கொண்டு வந்து இறக்குறதுக்காக வந்திருக்கிறாரு. அப்ப அப்பா கேட்டிருக்கிறாரு, என்ன பிரதர் இன்னும் அறுத்துல? ஒண்ணும் இல்லை, எங்க ஃபார்ம்ல வந்து இன்னைக்கு நெல் அறுத்தோம், அது 2 மூட்டையை இறக்கி வைக்கிட்டு போறதுக்காக நான் வந்திருக்கிறேன். ஏன் இன்னும் இடத்துல வந்தீங்க, காலையில வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அவர் அப்பாவை சொல்லிட்டாரு, இல்ல பாஸ்டர் ஜோசப், நான் காலையில தான் வரணும்னு நினைச்சேன், ஆனா என் ஆண்டவர் உடனே போய் கொடுன்னு சொன்னாரு. இந்த மாதிரி நிறைய வறுமைகளையும் கஷ்டங்களையும் நாங்க நிறைய அனுபவிச்சிருக்கிறோம். சில நேரத்துல என்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை வருமோ அப்படின்னு நாங்க காத்துட்டு இருப்போம். ஏன்னா அந்த காணிக்கப்பட்டியில வர அந்த காசு அப்பாவுக்கு அம்மாவுக்கு கிடைச்சாதான் அன்னைக்குதான் ஏதாவது வாங்கிட்டு வருவாங்க எங்களுக்கு. அந்த வாரம் ஃபுல்லா ட்ரையா தான் இருக்கும். அது இன்னொரு என்ன கூத்துன்னா, சில நேரத்துல காணிக்கை பெட்டியை திறந்து பார்ப்பாங்க, எதுவுமே இருக்காது. அப்படியா? ஓகே. அப்ப மக்களுமே ரொம்ப கம்மியா தான் இருந்திருப்பாங்க ஆரம்ப ஸ்டேஜ்ல. ரொம்ப கம்மியா இருந்தா 10 பேர் 15 பேர். ஆதி நாட்கள்ல அப்பா 9 மணிக்கு ஆராதனைன்னா அப்ப 7:30 மணிக்கே குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷா ஜிப்பா பேண்ட் ஷர்ட் போட்டுக்கிட்டு வந்து சர்ச்சில் ஒரு ட்ரம் வச்சுட்டு பாட்டு பாட ஆரம்பிச்சிருவாருங்க. நாங்க கூட சரி அப்பா பாட்டு பாடுறாரு, ஒரு 20-30 பேர் உட்காந்துருப்பான்னு வந்து பார்த்தா ஒருத்தரும் இருக்க மாட்டாங்க. ஆனா அவர் ரொம்ப ஆர்வத்தோட என்ன அந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையை அதை கரெக்டா அனுசரிக்கணும்னு சொல்லிட்டு அவ்வளவு இதா இருப்பாரு. 1.5 மணி நேரம் காட்டு கத்திட்டு பாரு, ஒருத்தரும் வந்திருக்க மாட்டாங்க. கடைசியா நாங்க சின்ன பசங்களா இருப்போம், எங்களை கூப்பிட்டு வீட்டுக்கு போய் சொல்லிட்டு வர சொல்லுவாரு, போய் அவங்களை சர்ச்சுக்கு வர சொல்லுங்க. ஏன்னா ஆதி நாட்கள்ல அவங்களுக்கு டைமை பத்தி தெரியாது, அந்த ஞாயிற்றுக்கிழமை சென்ஸ் இருக்காது. அப்புறம் நாங்க போய் வீட்டுக்கு போய் சொல்லிட்டு வந்தா அப்புறம் மெதுவா வருவாங்க.
இப்படித்தான் கொஞ்சம் பேரோட கர்த்தர் இந்த ஊழியத்தை ஆரம்பிச்சாரு. எப்படி அவங்களுடைய காலங்கள் அப்படி வளரும்போது சில அவமானங்களே சந்திச்சிருப்பாங்களே, நிறையவே அது இருக்கும். நிறைய அதை நான் நிறையவே சொல்ல முடியும். அவமானங்கள் மாத்திரம் இல்ல, சரி, பொறாமைகள், வன்கண்கள், இப்படி நிறைய அப்பாவுக்கு இருந்தது. குறிப்பா அவருடைய சொந்த இடத்துல இந்த ஊழியத்தை ஆரம்பிச்சதுனால சரி நிறைய கஷ்டங்கள் அப்பா அனுபவிச்சாரு. என்ன உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? என்ன மாதிரியான? முதலாவது என்னன்னா, அப்பா பிறந்த இடத்துல முதலா அப்பா கிறிஸ்தவரா மாறினால அந்த ஊரே நிறைய எதிர்க்க ஆரம்பிச்சிருச்சு. ஓகே ஓகே. இந்த ஆள் போய் இன்னொரு மதத்துல சேர்ந்துக்கிட்டாரு. அதனால ஊருக்குள்ள நிறைய ஏதாவது பணத்துக்கு அப்படி கூட. அப்பா வேற இந்த ஜெர்மன் மிஷனரி ஹாஸ்பிட்டல்ல வேலை செஞ்சதுனால நிறைய வெள்ளைக்காரங்க ஒரு பணம் கொடுத்துட்டாங்க. இந்த மாதிரி தவறான எண்ணம். உண்மையை சொல்ல போனா எந்த வெள்ளைக்காரன் ஒரு ஆர்மானத்துல பணம் கொடுத்ததில்லை. வெள்ளைக்காரர் இருந்த இடத்துல இருந்து வேலையை ராஜினாமா பண்ணிட்டு வந்தாரு. நிறைய எதிர்ப்புகளை ஒரு பக்கம் தாண்டி வந்தாலும் ஆண்டவர் நிறைய அற்புதங்கள் வழியா அப்பாவை நடத்தினார். நிறைய நல்ல ஊழியர்களோடு தொடர்பை கொடுத்தார். அதுல ஒண்ணு நான் சொல்லணும்னா 1971 வருஷம் இயேசு அழைக்கிறார் ஸ்தாபனத்தில் நிறுவனர் பிரதர் டிஜிஎஸ் தினகரன் எங்க இடத்துல 3 நாள் தங்கி இருக்கிறாரு. ஏன்னா அப்ப மேட்டூர் டேம்ல தான் அவர் இருந்தாரு. மேட்டூர் டேம்ல இருந்ததுனால இங்க அப்பாவை அடிக்கடி அப்பாவும் அவரு சந்திச்சிருக்காங்க. இங்க 3 நாள் கூட்டங்கள் நடத்தி இருக்காங்க. இந்த நாட்கள்ல டிஜிஎஸ் தினகரன் வரும் பொழுது என்னுடைய அம்மா கர்ப்பமா இருக்கிறாங்க. நான் தான் உள்ள இருக்கிறேன் அம்மாவுடைய வயிற்றுல. ஆனா டாக்டர்ஸ் எல்லாம் என்ன சொல்லியிருக்காங்க, ஏன்னா அந்த நேரத்துல தான் அப்பா வேலையை ராஜினாமா பண்ணிட்டாரு. சாப்பாடுக்கு வழி இல்ல, வறுமை, கஷ்டம். அம்மா ரொம்ப லீனா இருப்பாங்க, உடம்புல ரத்தமே இல்லை. பொதுவா கன்சீவா இருக்கும் பொழுது பாடியில நிறைய சக்தி வேணும், பலன் வேணும். டாக்டர்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க, உங்களுக்கு பிரசவ நேரத்துல எந்த அபாயனாலும் நடக்கலாம். ஏன்னா உடம்புல உங்களுக்கு ரத்தமே இல்லை. குழந்தைக்கு ஏதாவது குழந்தை மரிச்சு பறக்கலாம், அல்லது உங்களுக்கு மரணம் இருக்கலாம். ஏன்னா அப்பா அம்மா விட்டுட்டு ஊழியத்துக்கு போயிடுவாரு, சரியா கவனிக்கல. அதனால அந்த நேரத்துல அம்மா ரொம்ப மனம் ஒடிஞ்சு போயிருக்கிறாங்க, என்ன நடக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு. அந்த நேரத்துல தான் டிஜிஎஸ் தினகரன் 3 நாள் கூட்டத்துக்கு வராரு. அப்ப கடைசி நாள் கூட்டம் முடிஞ்சிட்டு ஞாயிற்றுக்கிழமை நைட்டு அவர் கிளம்புறாரு. அப்ப அம்மாவுக்காக ஜெபம் பண்றாரு வீட்டுக்குள்ள. ஃபைனலா அந்த ஃபேமிலி பிரேயர் பண்ணிட்டு போலான்ட்டு. அப்ப அம்மா மேல கைய வச்சு, சகோதரி நீங்க பிரசவத்தை பத்தி ரொம்ப கலங்கி போயிருக்கிறீங்க, டாக்டர்ஸ் உங்களுக்கு நிறைய பயமுறுத்தி இருக்கிறாங்க. ஆனா நீங்க எந்த கவலையும் பட வேணாம், கர்த்தர் உங்களுக்கு சுகப்பிரசவத்தை தர போறாரு, ஒரு ஆண் குழந்தைய கொடுக்க போறாரு. அதனால நீங்க அந்த குழந்தைய கர்த்தருடைய ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிட்டாரு. அம்மாவுக்கு அது பயங்கர சந்தோஷம். ஏன்னா டாக்டர்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் பயமுறுத்தி இருக்கிறாங்க, ஆனா கர்த்தருடைய தீர்க்கதரிசி இந்த மாதிரி சொல்லியிருக்கிறாரு சொல்லிட்டு அவர் என்ன சொன்னாரோ அதே போல அவரு ஞாயிற்றுக்கிழமை ஜெபம் பண்ணிட்டு போறாரு. திங்கக்கிழமை கழிச்சு செவ்வாய்க்கிழமை இரவு அந்த சின்ன குடிசை வீட்டுல நான் பிறந்ததா அம்மா சொல்லுவாங்க, குளோரி நீ எந்த ஹாஸ்பிட்டலையும் பிறக்கல, நீயே பிறந்துட்ட. நார்மல் டெலிவரி, அந்த நேரத்துல யாருமே இல்ல வீட்லயே டெலிவரி. அம்மா என்கிட்ட அந்த சாட்சி அடிக்கடி சொல்லுவாங்க. சரி சரி சரி. அதே போல அந்த கூரை வீட்டுலதான் அப்பாவுக்கு ஆண்டவர் ஒரு பெரிய அதிசயம் செஞ்சார். ஒரு முறை அப்பா வேலையை ராஜினாமா பண்ணாருன்னு சொன்னார்ல, ராஜினாமா பண்ண பின்னாடி அந்த ஹாஸ்பிட்டல்ல ஒரு மருத்துவர் இருந்தார். அவர் ஒரு வெளிநாட்டு மருத்துவர் தான். அந்த வெளிநாட்டு மருத்துவர் ஒரு முறை அப்பாவை பார்க்கலான்னு வந்திருக்கிறார். இந்த ஜோசப்னு ஒரு ஆளு வேலையை ரிசைன் பண்ணிட்டு போயிட்டாரு, இப்ப எப்படித்தான் இருக்கிறாருன்னு சொல்லிட்டு பார்க்க வந்திருக்கிறார். அந்த பார்க்க வந்த வெள்ளைக்காரரு பக்கா கஞ்ச பீசினாரு. அவரு எங்க வீட்டுக்கு வந்த நேரம் ஒரே மழை. அது சின்ன கூரை வீடு, அப்பா அம்மா வாழ்ந்தது, நாங்க எல்லாம் சின்ன குட்டி பிள்ளைங்களா இருக்கோம். அப்ப அந்த நேரத்துல உள்ளதான் உட்கார்ந்துட்டு இருக்காரு, நான் அப்பா அவருக்கு கொடை பிடிச்சிட்டு இருக்காரு அந்த வெள்ளைக்காரர் மருத்துவருக்கு. அப்ப அந்த சூழ்நிலையை பார்த்துட்டு அந்த டாக்டர் சொல்லியிருக்காரு, என்ன ஜோசப், why don't you come and join again to the job? இப்படி கஷ்டப்படுறியே, ஏன் இந்த ஜாபுக்கு உடனே வரக்கூடாது? அப்புறம் அப்பா சொல்லியிருக்கிறாரு, இல்ல நான் ஆண்டவருக்குன்னு வேலையை விட்டுட்டு வந்துட்டேன், இனி நான் வர முடியாதுன்னு சொல்லிட்டேன். அவர் ரொம்ப கோபத்தோட போயிட்டாரு. அடுத்த நாள் ஏர்லி மார்னிங் அந்த குடிசை வீட்டுக்கு எங்களுக்கு கொஞ்சம் வாசல்ல நிலை இருந்தது. அப்பா அம்மாவுக்கு ஒரே சத்தம் கேக்குது. அவங்க என்ன சத்தம்னு ஓபன் பண்ணி பாக்குறாங்க. காலையில ஏர்லி மார்னிங் அதிகாலை ஓபன் பண்ணி பார்த்தா எந்த வெள்ளைக்காரரை ரொம்ப கோபத்தோட போனாரோ அந்த வெள்ளைக்காரர் ஒரு கட்டடம் கட்டுற டீமோட அளவு எடுத்துட்டு இருக்காரு புதிய வீட்டுக்கு. அப்பாவுக்கு ஒண்ணுமே புரியல, என்ன வந்திருக்கிறீங்க? இல்ல ஜோசப், இரவு முழுவதும் நான் தூங்கல, ஆண்டவர் என்ன ஒரு வீடு கட்டி தர சொல்லி இருக்கிறாரு சொல்லிட்டு. இன்னமும் அந்த வீடு அங்கேயே இருக்கு. அதுதான் குடிசையில இருந்து நாங்க வெளியே வந்த முதல் வீடு. அதுக்கப்புறம் கர்த்தர் நிறைய இடங்களை கட்டுவதற்கு, நிறைய ஆலயங்களை கட்டுவதற்கு
கர்த்தர் எங்களுக்கு உதவி அது இது செஞ்சாரு. பண்ணாரு. ஸோ அது மாதிரி நீங்கள் உங்களை சின்ன வயசுல இருந்து வளரும்போது எப்படி இருந்தது உங்களுடைய அனுபவம்? அது சின்ன வயசுல கடவுள் நம்பிக்கை, ஏன்னா நீங்கள் ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் ஊழிய குடும்பத்தில் பிறந்திருக்கீங்க, அப்பா அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க, நீங்கள் எப்படி நீங்கள் ஃபீல் பண்ணீங்க ஆண்டவர்? இந்த கேள்வி ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு கேள்வி. நாங்க அப்பாவும் அம்மாவும் எங்களை ரொம்ப பக்திக்குரிய நெறியில வளர்த்து வந்தாங்க. அதனால எனக்கு பர்சனலா வந்து சிறு வயதுல இருந்தே எனக்குள்ள அந்த பக்தி, அந்த ஜெபம், ஊழிய தாகம். சின்ன வயசுலயே அப்பாவோட நிறைய கூட்டங்களுக்கு போயிடுவேன். நான் நிறைய பாடல் எல்லாம் ரொம்ப சின்ன வயசுலயே எழுத ஆரம்பிச்சிட்டியா. எனக்கு தமிழ் ரொம்ப பிடிக்கும். நிறைய கவிதைகள் எல்லாம் நிறைய எழுதுவேன். சின்ன வயசுலயே என்னுடைய முதல் பாடல் என்னுடைய 9 வயசுல நான் எழுத ஆரம்பிச்சிட்டேன். தன்னன் தனிமையோ உள்ளம் தாங்காத ஏக்கமோ அண்ணல் இயேசுவை அண்டிக் கொள்வாய் அதிசயங்களை அவர் செய்து. என்னுடைய நான் எழுதின முதல் பாடல். இன்னைக்கு 300 பாடல் எழுதியிருக்கிறேன். ஆனா அந்த முதல் பாட்டை இன்னும் நான் முடிக்கல. பல்லவி மாத்திரம் எழுந்து சரணம் முடிக்காம. அதுக்கப்புறம் ஏறக்குறைய 300 பாடல்கள் எழுதியிருக்கிறேன். அதனால நீங்க கேட்ட கேள்வியின்படி ஆண்டவரை விட்டு நான் தூரம் போகாம கர்த்தர் அந்த ட்ராக்லயே என்னை கொண்டு வந்தாரு. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இன்னைக்கு நிறைய போதகருடைய வீடுகள்ல பாத்தீங்கன்னா நிறைய பிள்ளைகள் அந்த பாதை மாறி போயிருப்பாங்க. ஆனா கர்த்தர் கிருபையா எங்கள் அந்த ட்ராக்ல இருந்து மாறாம கர்த்தர் கொண்டு வந்தாரு. அது மாத்திரம் இல்லாம ஒரு போதகருடைய குடும்பத்துல பிறந்ததுனால இசை, பாடல், பிரசங்கம், பேசுவது, மக்களை அணுகுவது, இதையெல்லாம் அப்பாவும் அம்மாவும் எங்களுக்கு நல்ல விதத்துல சொல்லி கொடுத்தாங்க. எனக்கு பர்சனலா தமிழ் ஆர்வம் நிறைய உண்டு. இசை ரொம்ப சின்ன வயசுலயே பிடிக்கும். என்னுடைய கல்லூரி நாட்கள்ல கூட நிறைய கவிதைகள், நிறைய பத்திரிகைகள் அமைச்சிருக்கிறேன். ஆடிக்கு பின்னாடி ஆவணி, என் தாடிக்கு பின்னாடி தாவணி, இதெல்லாம் நான் எழுதிய ஒரு சில கவிதைகள். கவிதை பயங்கரமா இருக்கு. ஆனா லேட்டஸ்ட் டேஸ்ல இந்த தமிழ் ஆண்டவர் கொடுத்த இந்த தாளந்துகளை ஆண்டவருக்கு நிறைய பாடல்களை எழுத கர்த்தர் உதவி செஞ்சாரு. வேதம் எனது கீதம்னு சொல்லிட்டு 2-3 ஆல்பம் எல்லாம் போட்டிருக்கோம். யூடியூப்ல என்னுடைய குளோரிதாசன் போட்டா என்னுடைய பாடல்கள் நிறைய கேட்கலாம். சுந்தர தேவனே உந்தனின் சன்னதி வந்தோமே எங்களை ஏற்றுக்கொள்ளுமே, வந்தனம் சொல்லியே வந்தோமே புது தந்தன பாட்டுக்கள் தந்தோமே, இந்த கந்தைகள் குப்பைகள் ஆன எங்களை உந்தனின் மந்தைக்குள் சேர்த்து கொள்ளுமே. இதுல ஓரளவுக்கு இந்த தமிழ் அழகான தமிழை பார்த்திருப்பீங்க. ரீசெண்டா ஒரு பாட்டு எழுதினேன். வேதமே விளக்கு, வேதத்தை விளக்கு, வேண்டாததை விளக்கு, வேண்டும் வரை உன்னை தினம் விளக்கு. 4மே விளக்கு விளக்குன்னு தான் வரும். ஆனா நீங்க அந்த 4 விளக்குக்கும் வெவ்வேறு அர்த்தங்கள் வரும். வேதமே விளக்குன்னு சொன்னா பைபிள் வந்து நமக்கு வெளிச்சமா இருக்கிறது. வேதத்தை விளக்குன்னு சொல்லும் பொழுது நம்ம வேதத்தை மற்றவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி நாம விளக்கணும். வேண்டாததை விளக்குன்னு சொன்னா நமக்கு தேவையில்லாத குணங்களை நம்ம விலக்கி வைக்கணும். வேண்டும் வரை உன்னை தினம் விளக்கு, பாத்திரத்தை விளக்கி வைன்னு சொல்லுவாங்க. அப்ப நம்மளுடைய உள்ளத்தை நம்ம விளக்கணும். உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும். அதனால கவிதை நடையில அப்படியே நிறைய பாடல்களை எழுத கர்த்தர் உதவி செஞ்சாரு. அப்பா என்ன சின்ன வயசுலயே நிறைய கூட்டங்களுக்கு கூட்டிட்டு போயிடுவாரு. எங்க பையன் நல்லா பாடுவான் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏடாத சேலம் பகுதியில நிறைய எல்லா திருச்சபைகளுக்கும் கூட்டிட்டு போவாரு. என்னுடைய 12 வயசுலயே குளோரிதாஸ் யாருன்னு ஓரளவுக்கு எல்லா கிறிஸ்தவ மக்களுக்கும் சபைகளுக்கும் இந்த பகுதியில தெரியும். அப்போ உங்க சின்ன வயசுல இருந்தே நீங்க ஊழியத்தை ஆரம்பிச்சு அடிப்பேன் அப்பா கூடயே பண்றீங்க. உங்களுக்கு ஏதாவது ஒரு இது இருந்திருக்கா மாஸ்டர்? அதாவது நீங்கள் மூவ் பண்ணும்போது ஸோ நம்ம ஊழியத்தில் இருப்போமா இல்லை வெளியே போய் வேலை அப்படிலாம் ஏதாவது திங்க் பண்ணீங்களா, இல்லை எப்படி உங்களுடைய லைஃபே எப்படி இருந்தது? பரவாயில்ல, நீங்கள் போட்டு வாங்குறீங்க. எனக்கு அப்பா வந்து சின்ன வயசுலேருந்தே உங்களை எல்லாத்தையும் ஊழியத்துக்கு தான் ஒப்பு கொடுத்துருக்குன்னு சொல்லி தான் வளர்த்துவாங்க. சரி சரி. ஆனால் எனக்கு பர்சனலாக என்ன ஆசைன்னா ஊழியம் செஞ்சாலும் ஒரு நல்ல ப்ரொஃபஷனலாக படிச்சுக்கணும், நிறைய எஜுகேஷன் இருக்கு, நல்ல டிகிரி நமக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால ஐ ரியலி வாண்டட் டு பிகம் எ டாக்டர். எனக்கு ஒரு மெடிக்கல் டாக்டர் ஆகணும்னு ஆசை. ஆனா பிரச்சனை என்னன்னா எனக்கு மேத்தமெட்டிக்ஸ் சுத்தமா வராது. அதனால எனக்கு நான் முடிவு பண்ணிட்டேன் கட்டாயமா நாம ஐ மே நாட் பி ஏபிள் டு பிகம் எ மெடிக்கல் டாக்டர். அப்புறம் டிகிரி முடிச்சேன். டிகிரி முடிச்ச உடனே எப்படியாவது ஐஏஎஸ் ஆகணும்னு ஆசை. அதனால பிரிமிலினரி எக்ஸாம் எழுதிட்டேன். அப்பாவுக்கு தெரியாம பெங்களூர்ல போய் பிரிமிலினரி எக்ஸாம், பொதுவா ஐஏஎஸ்னா பிரிமிலினரி, அப்புறம் மெயின் எக்ஸாம், அப்புறம் இன்டர்வியூ. பிரிமிலினரி எக்ஸாம்ல பாஸும் பண்ணிட்டேன். அப்புறம் அப்பாட்ட வந்து சொல்ல, அப்பா ஐஏஎஸ்க்கு பிரிமிலினரி எழுதுனா அதை நான் பாஸ் பண்ணியிருக்கிறேன். அப்போ அந்த ஹால் டிக்கெட் வாங்கி கிழிச்சு போட்டாரு. அந்த ஹால் டிக்கெட் அது சம்பந்தப்பட்ட டாக்குமெண்ட்ஸ் இன்னும் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்துருக்க குளோரிதாஸ், நீ என்ன போய் பிரிமிலினரி எக்ஸாம் எல்லாம் எழுதுனா அது இதுன்னு சொல்லிட்டு இருக்க அப்படின்னு. ஆனாலும் நான் மனம் எனக்கு அதை சோர்ந்து போகல. சரி, அப்பா அப்போ உங்களுக்கு டக்குன்னு இதாகலையா கிழிச்சு போட்டோன்னே? எனக்கு அந்த நேரத்தில் அது ஒன்றும், ஏன்னா
ஐஏஎஸ்ன்றது எனக்கு அப்படியே ஒரு பெரிய கனவெல்லாம் கிடையாது. அது சும்மா ஒரு என்டர்டைன்மெண்ட் தான். சும்மா போலன்னு தான் போனேன். எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டேன் பிரிமினரியில. அப்பா கேட்டுட்டு இல்ல ஊழியத்துக்கு தான் நான் ஒப்பு கொடுத்துருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அப்பா இல்ல நீ அப்படி பண்ணக்கூடாது, டிகிரி முடிச்சுட்டு அப்புறம் தென் நீ மற்ற காரியங்களை படிச்சு யூ ஷுட் பிகம் எ மிஷனரி ஃபார் காட், நீ கர்த்தருக்காக ஒரு சர்ச் பிளான்டரா தான் இருக்கணும் அப்படின்னு. அப்புறம் அதுல இருந்து என்னுடைய ட்ராக் ஃபுல்லாவே ஊழியம் செய்யணுன்ற எண்ணத்துல வந்து நான் உட்காந்துட்டேன். அந்த வாலிப பிராயத்திலிருந்தே, சிறு பிராயத்திலிருந்தே அப்பா அந்த லைன்லயே என்னை கொண்டு வந்தாரு. அது நான் ஆண்டவருக்கு ரொம்ப நன்றி சொல்றேன். எனக்கு நினைவு தெரிஞ்சு 4 வயசுலயே நான் அப்பாவோட ஊழியத்துக்கு போயிருக்கிறேன். அப்பா ஒரு சின்ன சைக்கிள் வச்சிருப்பாரு. அந்த சைக்கிள் தான் அவருக்கு முத கிடைச்ச ஒரு காணிக்கை. அந்த சைக்கிள் அத பல ஆண்டுகள் வச்சிருந்தாரு. சரி, அப்பாட்ட என்ன ஒரு கேரக்டர்னா, எந்த ஒரு பொருள் இருந்தாலும் ரொம்ப பத்திரமா வச்சிருப்பாரு. அவர் மரிச்ச பின்னாடி அவருடைய அறையில நாங்க எல்லா பொருளையும் எடுத்தோம். அதுல ஒரு பொருள் இந்த ஷூ துடைக்கிற பிரஷ் இருக்குல்ல, அந்த பிரஷ் நான் 5 வயசா இருக்கும்போது எந்த பிரஷ் நான் பார்த்தனோ அதே பிரஷ் அவருடைய மரண நாளைக்கு அப்புறம் அந்த ரூம்ல பார்த்தேன். அது அப்படியே தேஞ்சி 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 மண்டை ஓடு மாதிரி இருந்தது. ஆனா அதை பத்திரமா வச்சிருந்தாரு. அதே போல என்னுடைய சின்ன வயசுல சாவி போடுறதுக்கு ஒரு தகர பெட்டி அப்பா சின்ன பாக்ஸ் வச்சிருப்பாரு. அதையும் பத்திரமா வச்சிருந்தாரு. அந்த தகர பெட்டி, அந்த பிரஷ் நான் இன்னும் பத்திரமா வச்சிருக்கிறேன் அப்பாவுடைய நினைவா. அவர் பயன்படுத்தின அந்த பைபிள், ஒரே பைபிளை ஏறக்குறைய 60 வருஷமா வச்சிருந்தாங்க, பத்திரமா வச்சிருப்பாங்க. அத அந்த அப்பா அந்த பைபிள் வச்சிருக்கிற பொசிஷனை பார்த்தாவே அது ஏதோ ஒரு பெரிய இது மாதிரி, அந்த ட்ரெஷர் மாதிரி எப்பவுமே இந்த இடத்துல வச்சிருப்பாங்க. அந்த இதயமும் பைபிளும் பக்கமா இருக்கும். யாராவது அதை பிடிக்கிட்டு போயிடுவாங்களோ அப்படின்னு நினைச்சு ரொம்ப அழுத்தி இந்த இதயத்துக்கு பக்கமா தான் எப்பவுமே இந்த இடத்துல வச்சுட்டு வருவாங்க. அவர் நடக்கும் பொழுதும் சரி, அவர் எடுத்துக்கொண்டு போகும்போதும் சரி. இன்றைய எங்களுடைய ஆசீர்வாதங்களுக்கெல்லாம் காரணம் அப்பாவுடைய அந்த ஊழியத்துல இருந்த ஆர்வம், எங்களை ஊழியத்தில் அவர் நடத்தின விதங்கள் தான். 4 வயசா இருக்கும் பொழுதே மிதிவண்டியில என்ன பின்னாடி உட்கார வச்சு கிராமங்களுக்கு கூட்டிட்டு போன நினைவு எனக்கு ரொம்ப நல்லா இருக்கு. அதுல ஒரு தகர பெட்டி வச்சிருப்பாங்க. அந்த காலத்துல பாத்தீங்கன்னா அந்த சைக்கிள்ல ஒரு பாக்ஸ் வச்சிருப்பாங்க, பாத்துருக்கீங்களா? அதுல வந்து தின்பண்டங்கள் வச்சிருப்பாங்க, ஸ்நாக்ஸ் வாங்கி போவாங்க. ஆனா அப்பா பாத்தீங்கன்னா நிறைய ட்ராக்ஸ் வச்சிருப்பாங்க. கிராமமா போய் ஊழிய செய்வாங்க. எனக்கு என்னமோ ஞாபகம் இருக்குது, என் கையில பேங்கஸ் கொடுத்திருப்பாரு, இல்லாட்டினா ஒரு பிளாஸ்டிக் கிட்டார் இருக்கும். அப்பா வீதியில் நின்று பாட்டு பாடுவாரு, நான் அதை வாசித்திருக்கிறேன். கூட்டம் கூடும், அவங்களுக்கு பிரசங்கம் பண்ணுவாரு. சில நேரத்துல சினிமா தியேட்டருக்கெல்லாம் போயிருவாரு. தியேட்டர் கரெக்டா படம் விடும் போது அங்க போய் நின்று பிரசங்கம் பண்ணுவாரு. ஏன்னா அந்த நேரத்துல எப்படி நூற்றுக்கணக்கான கேக்குதா, அந்த ஆதி நேரத்துல மெகாஃபோன் ஒண்ணு இருக்கும், ஒரு ப்ளூ கலர் தகரத்துல செஞ்ச மெகாஃபோன் ஒண்ணு வச்சிருப்பாரு. அப்புறம் அந்த மாதிரி என்ன எல்லா இடங்களுக்கும் கூட்டிட்டு போயிருக்கு. யாரும் பிரச்சனை எல்லாம் பண்ணது இல்லையா? எனக்கு தெரிஞ்சு பிரச்சனைகள் வந்ததில்லை. ஆனா நான் இல்லாத நேரத்துல நிறைய பிரச்சனைகள் வந்திருக்கு, நிறைய சொல்லுவாரு. ஒரு முறை அப்பாவும் என்னுடைய அப்பாவோட பாஸ்டர் ஜேம்ஸ்னு ஒருத்தர் இருந்தார் ஆதி நாட்கள்ல. 1970கள்ல அவங்க 2 பேரும் சைக்கிள்லயே போய் ஊழியம் செஞ்சிருக்காங்க. ஒரு முறை சேலத்துல இருந்து காட்பாடி வரைக்கும் சைக்கிள்ல போகணும்னு முடிவு பண்ணிருக்காங்க. சைக்கிள்லயே போறாங்க. அப்ப கடத்தூர்னு ஒரு இடத்துல அந்த இடத்து வழியா போயிருக்கிறாங்க. அங்க ஒரு கட்சி கூட்டம் நடந்துட்டு இருந்திருக்கு. அப்ப இந்த கட்சி கூட்டத்துல இவங்க போயிட்டு கேட்டிருக்காங்க, ஏன்னா மீட்டிங் ஆரம்பிக்கிறது லேட் ஆகும். இவங்க அப்பா போய் கேட்டிருக்காரு, நாங்க இயேசுநாதரை பத்தி பிரசங்கம் பண்ணலாமான்ட்டு. அதுல ஒருத்தன் எவனோ கிறிஸ்து மீது, ஆண்டவர் மீது ஆர்வம் கொண்டவன் அப்பாவை விட்டுட்டான். நீங்க 2 பேரும் பாட்டு படி பிரசங்கம் பண்ணுங்க, எங்களுக்கு கட்சி கூட்டம் லேட்டா தான் ஆரம்பிக்கிட்டு. அப்பா ரொம்ப இதா அது பழைய பாட்டு, ஓடி வராயோ நண்பா வராயோ நண்பா உன்னை தேடி வந்தழைக்கிறார் அன்பா, இயேசு தேடி வந்தழைக்கிறார் அன்பா. இதெல்லாம் ரொம்ப பழைய பாட்டு. பாடிட்டு பிரசங்கம் விறுவிறுப்பா போயிட்டு இருக்குது. ஏன்னா அந்த காலத்துல மைக்கு கிடைக்கிறதே பெருசு. அப்பா பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும்போது இன்னொருத்தன் வந்திருக்கான், எங்க கட்சி கூட்டத்தில் நீ எப்படி இயேசுநாதரை பத்தி சொல்லலான்ட்டு அவனுக்கு 2 பேத்துக்குள்ள இன்னொருத்தன் இல்ல நான் தான் விட்டேன்னு அவங்க 2 பேருக்கு பெரிய பிரச்சனை. இவங்க என்ன பண்ணிட்டாங்க, 2 பேரும் சண்டை போட்டு இருக்கும்போது டக்குனு சைக்கிள் எடுத்து கிளம்பிட்டாங்க. ஏன்னா அப்பெல்லாம் இளைஞர்கள் தானே, 23 வயசு தான் இருக்கும். இந்த மாதிரி கதைகள் எல்லாம் நிறைய சொல்லியிருக்காங்க. அதனால இந்த மாதிரி எதிர்ப்புகளை அப்பா நிறைய அனுபவிச்சிருக்காரு. சோ இதெல்லாம் நீங்க இது பண்ணும்போது இப்ப நீங்க இந்த ஐஏஎஸ்க்குலாம் சொன்னீங்க உங்களுடைய லைஃப்ல, அதுக்கப்புறம் எப்படி முடிவு பண்ணீங்க? ஆமாமா, இல்ல அதுக்கப்புறம் அப்பா நம்மள ஊழியத்துக்கு அர்ப்பணிச்சிருக்கிறாரு. சரி, நம்ம கட்டாயமா கர்த்தருடைய பணியை செய்யணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் எனக்குள்ள வந்துருச்சு. அப்புறம் அதுல இருந்து அப்பாவோட போறது, அப்பா அதே போல நிர்வாக ரீதியாவோ இந்த ஸ்தாபனத்தை நடத்தக்கூடிய காரியங்கள்ல அப்பா என்னுடைய இளம் வயதுல இருந்தே என்னை ரொம்ப ஆயத்தப்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. என்னுடைய இளம் பிராயத்திலேயே என்ன அந்த ஸ்தாபனத்தினுடைய குழுவுல கொண்டு வந்துட்டாரு.
அந்த மாதிரி காரியங்களை நிறைய செஞ்சாங்க. நிறைய இடங்களுக்கு அப்பாவோட நான் பயணப்பட்டிருக்கிறேன். வட இந்தியாவுக்கு போயிருக்கிறேன். நிறைய கான்ஃபரன்ஸ்க்கு என்ன கூட்டிட்டு போவாங்க. அப்பாவோட டினிடாட் அப்படின்ற நாட்டுக்கு போகக்கூடிய ஒரு வாய்ப்பு 2 பேருக்கு அழைப்பு வந்தது. ஆனா நான் அப்பாவோட போக முடியல. அது ஒரு ரொம்ப நகைச்சுவையான ஒரு காரியம். நான் வளர்ந்த பின்னாடி வெஸ்ட் இண்டீஸ்க்கு அப்பாவை என்னையும் கூப்பிட்டுருக்காங்க. சரி. ஆனா அப்பா ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க. அது 1 month ப்ரோக்ராம். ஆனா அப்பாவோட போனா ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாரு என்ற ஒரே காரணத்துக்காகவே அப்பா ரொம்ப பார்த்தா பயப்படுவோம். நாங்க 4 பேரும் 4 பசங்க ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க. ஸ்ட்ரிக்ட்னா எத்தனை மணிக்கு எந்திக்கணும், அப்பாவுக்கு முன்னாடி நிறைய நகைச்சுவை கூட பேச முடியாது. அப்படியே ஆதி காலத்து பிரச்சனை எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப சீரியஸா இருப்பாங்க. ஆமா, அதுவும் நாங்களும் என்னுடைய பிரதர்ஸ் வந்து அந்த நாட்கள்ல அப்ப எங்கேயாவது கான்ஃபரன்ஸ்க்கு போவாரியா 2 நாள் 3 நாள். அப்ப எங்களுக்கு பயங்கர சந்தோஷமா அப்பா 4 நாள் வரமாட்டாரு, அப்பா 4 நாள் ஏதோ கான்ஃபரன்ஸ் கன்வென்ஷன் போறாங்க, பயங்கர சந்தோஷமா இருக்கும். அம்மா தான் கொஞ்சம் எங்க அப்பாவுக்கும் எங்களுக்கும் மீடியேட்டரா இருப்பாங்க. ஆமா, கன்னிமரியாள் மாதிரி. ஆமா, ஏன் பிள்ளைங்களை போய் இப்படி ரச்ச பண்ணிட்டு இருக்கீங்க, ஏன் பிள்ளைங்களை இவ்வளவு ஸ்ட்ரிக்டா? அம்மா தான் எப்பவுமே கொஞ்சம் இது பண்ணிட்டு இருப்பாங்க. அதனால அம்மாவே சொல்லுவாங்க, டேய் அப்பா 4 நாள் போறாரு கன்வென்ஷனுக்கு, கொஞ்சம் நல்லா ஜாலியா இருக்கலாம்னு அம்மாவே சொல்லுவாங்க எங்க. ஆமா, அதனால அந்த 4 நாள் பாத்தீங்கன்னா வீடு அமக்கலமா இருக்கும். ஏன்னா அப்பா இல்ல பிரேயர் இருக்காது, ஃபேமிலி பிரேயர் இருக்காது, எதுவுமே டைமுக்கு செய்யணும்னு அவசியம் இல்ல, இந்த டைமுக்கு போய் சாப்பிடணும்னு அவசியம் இல்ல, ஸ்கூலுக்கு போகணும்னு அவசியம் இருக்காது. இப்படி எல்லாம் இருப்பாரு. அந்த 4வது நாள் அப்பா வராருல்ல, அன்னைக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப அடக்காராத மாதிரி இருக்கு. டேய் அப்பா வராடா, என்ன பண்றதுனே தெரியல. அது என்னுடைய பிரதர் அண்ணன் ஒருத்தர் இருக்காரு. அண்ணன் அப்பாவுக்கு அல்வா கொடுப்பாருங்க. அதாவது the more he was strict, the more he was naughty. என்னுடைய அண்ணன் அப்பாட்ட ரொம்ப குறும்புத்தனம் பண்ணுவாரு. ஞாபகம் இருக்கு. சொல்ற மாதிரின்னா ஒரு முறை அப்பா அம்மா வந்து அண்ணனை ரொம்ப அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப குறும்பு பண்றாருன்னு சொல்லிட்டு அவரு 7th 8th இருப்பாரு நினைக்கிறேன். என்னடா அது அப்பாவும் அடிக்கிறாங்க அம்மாவும் அடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அம்மா பொதுவா 3 மணிக்கு ஜெபம் பண்ணுவாங்க. சரி, 3 மணி 4 மணிக்கு பகல் நேரத்துல ஜெபம் பண்ணுவாங்க. அண்ணன் என்ன பண்ணாரு, ஒரு நாள் அம்மா வந்து வீட்டுக்குள்ள ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வீட்டு கூரைக்கு மேல ஒரு மரம் இருந்தது. அந்த வீட்டுக்கு மேல மரம்னா அந்த கிளை வந்து அந்த ஓட்டுல போய் பண்ற மாதிரி. அப்ப அண்ணன் என்ன பண்ணாரு, அந்த மரத்து மேல ஏறி மரத்தை லைட்டா ஆட்ட ஆரம்பிச்சாரு. அது சலசலன்னு ஒரு சத்தம் வரும். திடீர்னு உள்ள ஜெபிக்கிறவங்களுக்கு அது ஒரு மாதிரி இதா இருக்கும்ல. அப்புறம் உடனே அந்த சலசலப்பு சத்தத்தை கொடுத்துட்டு, அம்மா பேரு ஜான்சி, அண்ணன் ஆண்டவர் பேசுற மாதிரி பேசுறாரு. மகளே ஜான்சி, நான் தான் ஆண்டவர் பேசுறமா. உடனே சொல்ல ஆண்டவரே அடியார் கேட்கிறேன். நம்ம மேல எப்படி பேசினா ஆண்டவர் பேசுற மாதிரியே இருக்குன்னு சொல்லிட்டு, அப்புறம் உடனே உன்னுடைய பிள்ளைகளை மீது நீ கை வைக்க கூடாது. எவ்வளவு கஷ்டத்தின் மத்தியில எத்தனையோ பேர் குழந்தைங்க இல்லாம நான் உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன். அதனால பிள்ளைகள் மீது நீ தடியை பயன்படுத்தவே கூடாது, அவங்க மீது நீ அன்பு காட்டணும். அதனால என்ன சொல்லுவோம் அதெல்லாம் ஆண்டவர் சொல்ற மாதிரியே, ஆனா அது தத்ரூபமா. அடுத்த வாரம் அம்மா சாட்சி சொல்றாங்க, நீங்க யாரும் பிள்ளைகளை அடிக்க கூடாது. என்ன கர்த்தர் வந்து என்கிட்ட போன வாரம் இத்தனை மணிக்கு பேசினாரு, அண்ணன் வெளியே நின்று சுத்திட்டு யாரு பேசுறாரு அவருக்கு தெரியும். அப்புறம் சொன்னீங்களா அம்மாட்ட? ஆமா, அதுக்கப்புறம் வளர்ந்த பின்னாடி அந்த கதையெல்லாம் நிறைய சொல்லுவாங்க. அவங்க என்ன சொன்னாங்க அதை கேட்கும் போது? என்ன சொல்லுவாங்க, இவ்வளவு குறும்புக்கார பசங்களா இருக்கீங்கன்னு சொல்லிட்டு. அதான் நான் அடிக்கடி சொல்லுவேன், அப்பா வீட்டுல இருக்கும் பொழுது டேபிளுக்கு அடியில் இருப்பாங்க, அப்படியே அப்பா வெளியில போனா டேபிளுக்கு மேலதான் இருக்கும். இன்னைக்கு அந்த மாதிரி பயத்தை பெற்றோர்கிட்ட எந்த பிள்ளைக்கு நம்ம பார்க்க முடியாது. ஒரு உதாரணம் உங்களுக்கு நான் சொல்றேன். அப்பா மரிக்கிறதுக்கு முன்னாடி 2021 மரிச்சாருங்கய்யா. மரிக்கிறதுக்கு 2 மாசத்துக்கு முன்னாடி ஜூன்ல மரிக்கிறாரு. ஏப்ரல் மாதம் ஈஸ்டர் பண்டிகை அன்னைக்கு எங்களுக்கு காலை ஆராதனை முடிச்சு ஞானஸ்நான ஆராதனை. அப்ப நான் தான் ஞானஸ்தானம் கொடுத்துட்டு இருக்கிறேன். அப்பா பக்கத்துல நின்றுட்டு இருக்கிறேன். நான் வந்து சரியா அந்த நபரை முழுக்கல. சரி, நூற்றுக்கணக்கான மக்கள் நின்றுட்டு இருக்காங்க. நான் சரியா முழுக்காதனால தலையில படான்னு ஒரு அடி அடிச்சாரு. நீங்க யோசித்து பாருங்க, இந்த வயசுல எத்தனை நாடுகளுக்கு போயிருக்கிறேன், பிசினஸ் ஒரு மருத்துவ டாக்டரா இருக்கிறாங்க, எத்தனை நிறுவனங்களை பொறுப்பாளராக இருக்கிறேன். ஆனா எனக்கு அவ்வளவு சந்தோஷம். இந்த வயசுல யாராவது மகன் அடிக்க முடியுமா? நான் உடனே சிரிச்சேன். நானு அது எனக்கு ஒரு மகிழ்ச்சி. ஏன்னா என்ன இந்த வயதுலயே என்ன அடிக்கக்கூடிய அந்த உரிமையை நான் அப்பாவை கொடுத்திருக்கிறேன். அது மக்கள் எல்லாருமே பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க. நீங்க எப்படி அப்பாவை இந்த அளவுக்கு பேலன்ஸ் பண்ணி போறீங்க அப்படின்னு எங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு. இதை எதுக்காக சொல்றேன்னு சொன்னா, ஆனால் அன்னைக்கு அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் என்னை கட்டுப்படுத்தி நான் கொடுத்ததுனாலதான் இன்றைக்கு ஆண்டவர் மகிமையான ஊழியத்தை கொடுத்திருக்கிறார். கண்டிப்பா கண்டிப்பா.
இன்னைக்கு நான் மற்றவங்களுக்கு சொல்ல முடியுது உங்க அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படிங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதே போல பிரதர் நான் இந்த வார்த்தையை நான் சொல்லிடுறேன், அப்பா அம்மா மரிக்கிற வரைக்கும் அவங்க மேல அந்த அன்பை நான் காட்டக்கூடிய வாய்ப்பு ஆண்டவர் எனக்கு கொடுத்தாரு. அவங்களுக்காக என்னனாலும் பண்ணணும். ஈவன் ஒரு நிமிடம் அவங்க மூச்சு அதிகமா இருந்தா கூட அந்த ஆசீர்வாதம் நமக்கு வரும் அப்படின்ற எண்ணம் எங்களுக்குள்ள இருந்தது. அதனால அந்த சாட்சி எல்லாருமே சொல்லுவாங்க, குளோரிதாஸ் நீங்க அப்பா அம்மாவை இறுதி வரை நீங்க ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால அதை நான் ரொம்ப மகிழ்ச்சியோடு சொல்ல விரும்புறேன். ஒருவேளை இந்த தருணத்துல யாராவது ஊழியக்காரருடைய பிள்ளைங்க இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, முதலாவது நாம நம்முடைய பெற்றோர்களை கனம் பண்ணணும். அப்படி நாம கனம் பண்ணும் பொழுது கர்த்தர் நம்மளை கனம் பண்றாங்க. கண்டிப்பா. ஒரு சாட்சி நான் சொல்றேன். அப்பாவை நான் கனம் பண்ண விரும்பினேன், கர்த்தர் என்ன எப்படி கனம் பண்ணாருன்றதுக்கு. அப்பா மரிச்சிட்டாரு 2021 ஜூன் 6. அதற்காக அந்த முதல் வருட அனிவர்சரியை பெரிய அளவுல வைக்கணும்னு நான் பிளான் பண்ணேன். அதனால ஜூன் 6ஆம் தேதி அப்பா மரிக்கிறாங்க. அதனால 2022 ஜூன் 6ஆம் தேதி 1000 போதகர்களை கூட்டி அப்பாவுடைய அனிவர்சரியை செலிப்ரேட் பண்ணோம். அதுக்கு பால் தினகரனை கூப்பிட்டு பால் தினகரன் வரண்டாரு. சரி, அதை எந்த நாள்ல நான் வைக்கிறேன், அப்பாவை செலிப்ரேட் பண்ணணும், அப்பாவுடைய ஊழியத்தை கனம் பண்ணணும், அப்பா 1000 பேருக்கு அன்னைக்கு தெரியணும்ன்றதுக்காக. கனடாவில இருந்து பால் தினகரன் போன் பண்றாங்க, எங்களால அந்த தேதியில வர முடியாத சூழ்நிலை, சரி இந்த கூட்டத்தை ஜூன் 6ஆம் தேதி கூட்டத்தை ஜூன் 20ஆம் தேதி தள்ளி போட முடியுமான்னு கேட்கிறாரு. எனக்கு ஒண்ணுமே புரியல. ஆனாலும் என்னால எதுவும் பண்ண முடியாது, ஏன்னா அவங்க பாவம் என்ன பிரச்சனையோ தெரியாது, வேற வழியே இல்ல. அதனால ஜூன் 20ஆம் தேதி வைக்கிறேன்னு கேட்கிறேன். அப்ப நான் கேட்கிறேன், வேற ஏதாவது தேதி இருக்கா? இல்ல இல்ல, ஜூன் 20 தான் எங்க தேதி இருக்குன்னு சொல்றேன். ஜூன் 20 என்னுடைய பிறந்த நாள். கடைசியா பாத்தீங்கன்னா அப்பாவை நான் கனம் பண்ண, அது என்னுடைய பிறந்த நாள். யாரோ பால்கனுக்கு அவங்க சந்துக்கெல்லாம் சொல்லிட்டாங்க. அந்த 1000 போதகர் மாநாட்டுல முதல்ல எனக்கு பொன்னாட பத்தி அவருக்கு யாரும் சொல்லிட்டாங்க இவருடைய பிறந்த நாள்ன்ட்டு. அப்பாவை நான் கனம் பண்ணணும்னு நினைச்சேன். கடைசி அப்பா என்ன கனம் பண்ணிட்டாரு. அந்த 1000 போதகர் மாநாட்டுல என்ன கனம் பண்ணி என்ன என்னுடைய பிறந்த நாளே நான் செலிப்ரேட் யாருக்குமே தெரியாது. அன்னைக்கு உலகத்துக்கே தெரியற மாதிரி ஆயிடுச்சு, ஏன்னா பால் தினகரனே ஹானர் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு. அதனால நான் ஊழியருடைய பிள்ளைகளுக்கு, கிறிஸ்தவ தலைமுறைக்கு நான் சொல்ல வருது, நம்ம பெற்றோர்களை கனம் பண்ணும் பொழுது, நம்ம பெற்றோர்களை உண்மையா நேசிக்கும் பொழுது கர்த்தர் அவர்களை விட பன்மடங்கு நம்மளை ஆசீர்வதிப்பார்ன்றதுக்கு நான் அதை அனுபவிக்கிறேன். அதை நான் சாட்சியா சொல்றதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். பரவாயில்ல, எதோ கேள்வி கேட்டு எதையோ சொல்ல வருது, எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா. யாருக்காகவும் ஆண்டவருக்கு சொல்லிட்டு எந்த சம்பவம் நடந்தாலும் அதுல நமக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுப்பார் என்ற அந்த மிகப்பெரிய நம்பிக்கை எனக்குள்ள வந்துச்சு. சின்ன வயசுல உங்களுக்கு வந்துருச்சு. அதனாலதான் என்னுடைய திருமண வாழ்க்கை குறித்து நான் சொல்லணும்னு சொன்னா, நான் அப்பா அம்மாட்ட சொல்லிட்டேன், இது உங்ககிட்ட. நான் அப்ப என்னுடைய எம்ஃபில் பட்ட படிப்பை நான் படிச்சேன் அண்ணாமலை பல்கலைக்கழகத்துல. அப்பா அம்மா சொன்னாங்க, இப்ப பெண் பார்க்க ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. நான் சொல்லிட்டேன், நீங்க எந்த பெண்ணை பார்த்தாலும் ஒரே ஒரு கண்டிஷன் சொல்லியிருந்தேன், ஒரு டாக்டரா இருந்தா நல்லா இருக்கும், ரட்சிக்கப்பட்ட ஒரு மருத்துவ பெண்ணா இருந்தா. ஏன்னா அப்பா மருத்துவமனை எல்லாம் நடத்திட்டு இருந்தாங்க. ஆனா அவங்களுக்கு ஆண்டவரை பத்தி சொல்லணும், கர்த்தருடைய அன்பை காட்டணும், ஹாஸ்பிட்டல் ஆரம்பிச்சாங்க. ஆனா அன்பார்ச்சுனேட்டா எங்களுக்கு அப்பாவோட ஒத்துழைக்கிற நல்ல டாக்டர்ஸ் எங்களுக்கு கிடைக்கல அதே விஷனோட. அப்ப எனக்குள்ள ஒரு ஆர்வம் வந்தது, ஒரு ஆசை, ஆண்டவரே எங்க குடும்பத்துக்கு இந்த ஊழியத்துக்கு இந்த அப்பாவுக்கு தரிசனத்துக்கு ஏற்ற ஒரு மருத்துவ பெண் இருந்தா அப்பாவுடைய தரிசனத்தை கொண்டு செல்றதுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லி ஜெபம் பண்ண. ஒரு எளிமையான குடும்பத்துல இருந்து, ஏன்னா பொதுவாக டாக்டர்ஸ்னா ரொம்ப டாம்பிகமா இருப்பாங்க, அப்படியும் நமக்கு வேண்டாம். அடிமட்ட மக்களோடு பணி செய்யக்கூடிய ஒரு மருத்துவருக்காக நம்ம ஜெபம் பண்ணோம். அதே போல கர்த்தர் எங்களை அப்படி ஒரு பெண்ணை கொடுத்து எங்களுடைய குடும்பத்தை ஆசீர்வதிச்சாரு. அதை நான் ரொம்ப சந்தோஷமா சொல்ல முடியும். என்னுடைய துணைவியார் அவங்க திருநெல்வேலி, அவங்க ஒரு மருத்துவர், திருநெல்வேலி மெடிக்கல் காலேஜில் அவங்களுடைய மருத்துவ படிப்பை முடிச்சுட்டு, தென் எங்களுடைய திருமணம் 1996ஆம் ஆண்டு திருநெல்வேலி மண்ணில் பாஸ்டர் ரத்தனபால் இருக்காங்கல்ல, அந்த சர்ச்சில் தான் நடந்தது. அந்த சர்ச்சில் தான் நடந்தது. நான் அடிக்கடி சொல்லுவேன், சேலத்து மாம்பழத்தையும் திருநெல்வேலி அல்வாவையும் கர்த்தர் இணைத்து வைத்தார் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஆனால் எங்களுடைய குடும்ப வாழ்க்கையில அவங்க மருத்துவரா இருந்தாலும் ரொம்ப எளிமையா இருப்பாங்க. பொதுவா மெடிக்கல் அவங்க டாக்டரா இருக்கிறாங்க, பொதுவா டாக்டரா தான் கல்யாணம் அப்படிதான் நினைப்பாங்க. அந்த நாட்கள்ல எப்படி உங்களை எப்படி அது வாய்ப்பு இருந்தது? அவங்க எப்படி அந்த கேள்வி ஓப்பனா தான் கேளுங்க, எப்படி நீங்க ஒரு ஊழியக்காரர் ஒரு டாக்டர் பண்ணி எப்படி கல்யாணம் பண்ணி கேள்வி நிறைய பேர் கேட்டிருக்காங்க. மேக்ஸிமம் லவ் மேரேஜ் அந்த மாதிரிலாம் இருக்கும், அரேஞ்ச் மேரேஜ்ல வந்திருக்கேன். அது ஆச்சரியம் கேட்டாங்க. இல்ல, நான் திருமண விஷயத்துல என்னுடைய பெற்றோர்களை சந்தோஷப்படுத்தணும் நான் ரொம்ப விரும்பினேன். அவங்களுக்கு பிரியமான, அவங்களுக்கு ஏற்ற ஒரு, அதனால நீங்க பாருங்கன்னு நான் சொல்லியிருந்தேன்.
பட் ஒரே கண்டிஷன் தான், அவங்க ஒரு மருத்துவரா இருந்தா நல்லா இருக்கும்னு. ஆனா அப்பா அம்மா சொல்லுவாங்க, உங்களை மாதிரி தான் சொன்னாங்க, என்ன குளோரிதாஸ் நம்ம குடும்பத்துக்கு எப்படி ஒரு டாக்டர் பொண்ணு வரும், நம்ம சாதாரணமா இருக்கிறோம். அப்ப நான் சொன்னேன், ஜெபம் பண்ணுங்க, ஜெபத்தோட தேடுங்க, அப்புறம் ஒருவேளை ஒரு டாக்டர் கிடைக்கல ஒரு நர்ஸை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி என்ன நம்ம ஹாஸ்பிட்டல். அந்த நாட்கள் தினத்தூதுன்னு ஒரு பத்திரிக்கை இருக்கும். அந்த தினத்தூதுல ஒரு சின்ன விளம்பரம் அப்பா கொடுத்திருந்தாங்க. பொதுவா இந்த மேட்ரிமோனியல் பேஜ்ல போட்டோ, உயரம், ஹைட்டு, எஜுகேஷன் இதெல்லாம் கொடுத்திருப்பாங்கல்ல. இதை நான் பெருமைக்காக சொல்லல. கடைசியில பார்த்தா 2 வாரத்துல 3 டாக்டர் ப்ரொஃபைல் வந்துருச்சு. அப்பாவுக்கு ஒரே ஆச்சரியம், என்ன 3 டாக்டர் அப்ரோச் பண்ணிருக்காங்க. நாங்க அங்க போயிருந்தோம். பொதுவா ஒரு டிஎஸ்பியினுடைய மகள், அவங்க டாக்டரா தான் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அப்பாவுக்கு தகவல் வந்தது. அதனால நாங்க பார்க்க போறோம். நாங்க போன நேரம் அந்த பொண்ணு ஏதோ கிளினிக்கு பிராக்டிஸ் பண்ண போயிடுச்சுன்னு சொன்னாங்க. வரத்துக்கு 1.5 மணி நேரம் ஆகுனாங்க. அப்புறம் அவங்களுடைய தகப்பனார் வந்து பேச ஆரம்பிச்சாரு. பேச ஆரம்பிச்சவரு எங்களை அப்பாவை பேச விடல, போனவங்களை அவரே பேசிட்டு இருக்கிறாங்க. எனக்கு அதை பார்த்த உடனே இந்த ஆளு மாமனாரா வந்தா நான் என்ன ஆகுறது, பெண்ணை பார்க்காம என்னுடைய சின்ன அங்கதான் போயிட்டு. நான் டிஎஸ்பியா இருந்தேன், நான் அதை பண்ண இதை பண்ண வீரப்பண்ண பிடிக்கிறதுக்கு என்ன ஜெயிலில் அங்க போட்டாங்க இங்க போட்டாங்க, எதுவுமே நாங்க பேச முடியல. பெண்ணு வராமலேயே அப்பாவை வெளியே கூட்டிட்டு வந்தேன். அப்ப எனக்கு என்னமோ இந்த வீட்டுல வந்து பெண் எடுக்கிறதுக்கு எனக்கு அவ்வளவு விருப்பமா இல்ல. ஏன்னா இப்படி பேசிட்டு இருந்தாருன்னா நான் எப்படி வர சமாளிக்கிறது, உண்மை இது. அப்புறம் நேம் சேர்க்கு பெண்ணை பார்த்துட்டு நாங்க வந்தோம். அப்புறம் அடுத்த பெண் பெங்களூர்ல போய் பார்த்தாங்க. அதுல என்ன ஒரு இன்ட்ரெஸ்டிங்னா, அந்த பொண்ணுடைய அம்மா பேரு குளோரி, அவங்க அப்பா பேரு தாசு. உங்க பேர் ஃபுல்லா வந்துருச்சு. போட்டோ பார்த்த உடனே ஆனா அந்த பொண்ணு நிறைய ஜுவல்ஸ் போட்டுட்டு இருந்தாங்க. பொதுவா அப்பா வந்து பக்கா பென்டிகாஸ்டர், அதனால நான் அதுல தெளிவா இருந்தேன். பொண்ணு வந்து பென்டிகாஸ்டல் பொண்ணு, அதனால அதை பார்க்கவே இல்லை, அதை அப்படியே விட்டுட்டோம். அப்புறம் என்னுடைய துணைவியார் டாக்டர் பிரடிட்டா, என்னுடைய துணைவியார், அவங்கள கடைசியா திருநெல்வேலியில இருந்து ஒரு போட்டோ வந்திருந்தது. அப்பா அம்மா பார்க்க போனாங்க, நாங்களும் பார்க்க போயிருந்தோம். அப்புறம் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. இந்த குடும்பம் ரொம்ப பக்திக்குரிய குடும்பம். நான் வந்து எப்படி ஒரு பொண்ணு மருத்துவரா இருக்கணும், ஆனா ஊழியத்துக்கு அர்ப்பணிச்சவங்களா இருக்கணும் மாதிரி, என்னுடைய துணைவியார் டாக்டருக்கு படிச்சு அவங்க திருநெல்வேலி மெடிக்கல் காலேஜ் எம்பிபிஎஸ் முடிச்சிருந்தாலும் அவங்களுடைய மனசெல்லாம் ஒரு ஊழியக்காரரை திருமணம் பண்ணணும், ஏதாவது மெடிக்கல் மினிஸ்ட்ரி பண்ற ஒரு ஊழியனுக்கு திருமணம் செஞ்சா நாமளும் ஊழியம் செய்யலாம்னு அவங்களுக்கு ஒரு எண்ணம். அதனால திஸ் இஸ் ஹவ் காட் ஹஸ் யுனைட்டட் அஸ். நம்ம திருநெல்வேலி போகும்போது ரொம்ப ஆச்சரியமா பார்த்தேன் நீங்க அந்த டைம். பரவாயில்ல, ஸ்டோரியை ரொம்ப இதா கேக்குறீங்க. பொதுவா நான் சேலத்துல கிறிஸ்தவங்களையே பார்க்க முடியாது, ஆலயங்களையே பார்க்க முடியாது. அப்படியே ஆலயங்களை பார்த்தாலும் கோபுரம் வச்ச ஆலயத்தெல்லாம் பார்க்க முடியாது. கிறிஸ்தவ பேரே இங்க வந்து அபூர்வமா தான் இருக்கும். ஏதாவது நம்ம பேரை சொன்னா அவனுக்கு புரியாது. காரணம் என்ன, கிறிஸ்தவர்கள் இங்க ரொம்ப கம்மி. இப்படிப்பட்ட சூழ்நிலை என்னுடைய துணைவியார் வந்து நாசரேத், பிரகாசபுரம், மெய்ஞானபுரம், அவங்க சொந்தங்கள் எல்லாம் அந்த பகுதியில். என்னுடைய மாமனார் வந்து போஸ்ட் மாஸ்டர் இருந்தாரு. அப்ப இந்த பொண்ணு அவங்க ப்ரொஃபைல் வந்தோடனே அப்பா அம்மா பார்க்கணும்னு பிரியப்பட்டாங்க. அதனால நாங்க எல்லாம் போனோம். அப்படி போகும்பொழுது திருநெல்வேலியை எங்க கார் தாண்டிடுச்சு. நான் சொல்றது 1996ஆம் ஆண்டு ஜனவரியில நடக்குதுன்னு நான் நினைக்கிறேன். திருநெல்வேலி தாண்டின உடனே நேசரத் பக்கம் எங்க கார் போயிட்டு இருக்குது. அப்ப பார்த்தா எல்லாம் கிறிஸ்தவ மயமாவே இருக்குது. எங்க பார்த்தாலும் ஆலய கோபுரங்கள். அப்படியே நாங்க எப்படி எங்க பகுதியில வெப்பரிச்சுன்னு சொல்லுவாங்க, அப்படியே வெப்பரிச்சு பாக்குறோம். என்னடா அது இவ்வளவு ஆலயங்கள் இருக்கு, எந்த ஊர்ல பார்த்தாலும் போட்டு போட்டு கோபுரம் கட்டிட்டு இருக்காங்க. எல்லா இடம் கிறிஸ்தவ பேராவே இருக்குது. சமாதானபுரம், சந்தோஷபுரம், மெய்ஞானபுரம், நாசரேத், பெத்தானியா. இந்த பேர் எங்களுக்கு பயங்கர மகிழ்ச்சியா இருந்தது. ஈவன் தியேட்டர் இருக்குது, அந்த தியேட்டருக்கு பேரு கூட எஸ்தர் ரூபி தியேட்டர். ஆமா, சாராய கடை இருக்கும், அதுக்கு பேர் கூட சாலமோன் நாடா சாராய கடை. ஆமா, லாட்டரி சீட்டு கடந்தது, அதுக்கு பேர் கூட ஈசாக்கு நாடா லாட்டரி சீட்டு கடை. அபூர்வமா இருந்தது. இதெல்லாம் இப்படி ஒரு மயமா இருக்குன்னு சொல்லி. அப்புறம் எல்லா சர்ச்சிலும் வாட்ச்மேன் இருப்பான், ஃபுல் போதையில் இருப்பான், குடிச்சிட்டு ஃபுல் போதையில் இருப்பான். ஆனா வசனத்தை தெளிவா சொல்லுவான். தேவனாருடைய சொல்லி முடியாத ஈவுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம் வசனம் பாடிக்கிட்டு ரொம்ப ஆவிக்குரிய ஜெபம், ஃபுல் போதையில குட்டி போட்டு ஜெபம் பண்ணிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் பார்க்கும் பொழுது என் மனசுக்குள்ள இப்படி ஒரு பூமி இந்த பகுதியில் இருக்கு. ஏன்னா அது வரைக்கும் அந்த பகுதியில போனது. அப்ப நான் அப்பாட்ட சொன்னேன், அப்பா இப்படி ஒரு மிஷினரி பூமியில எல்லா கிறிஸ்தவ மயமா இருக்கு, எல்லாமே கிறிஸ்தவங்களா இருக்கிறாங்க. அதனால இந்த மண்ணுல ஒரு பெண் எடுக்கிறது என்ன பார்க்காமலேயே நான் முடிவு பண்ணிட்டேன்.
திருநெல்வேலி பூமியில இருந்து ஒரு பெண் வரணுன்றத. சரி சரி சரி. அப்புறம் அதுக்கப்புறம் அப்பா பெண் பார்த்து அப்புறம் நிச்சயம் முடிந்து எங்க திருமணம் ஏப்ரல் 12ஆம் தேதி பாஸ்டர் ரத்னபால் திருச்சபையில அநேக பரிசுத்தவான்கள் பாஸ்டர் எம் ராஜேந்திரன், பாஸ்டர் ரத்னபால், டாக்டர் கிரீன் ரோஸ்னு ஒரு ஐயா இருந்தாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த நாட்கள்ல பிரபலமான ஒரு ஊழியக்காரர். ஆமா, இவங்க அப்புறம் என்னுடைய அப்பா டிவிஜிஎம் பிடி இவங்க எல்லாம் சேர்ந்து தான் அந்த திருமணத்தை நடத்தினாங்க. இவங்க எல்லாம் பக்கா பெந்தைகோஸ்தே மக்கள், உங்களுக்கு தெரியுங்களா? அதனால என் திருமணம் 3.5 மணி நேரம் நடத்தினாங்க. ஆளாளுக்கு பிரசங்கம். ஆமா, எனக்கே தூக்கம் வந்துருச்சு. மாப்பிள்ளை கோலத்தில் இருக்கிறேன். அதுவும் அன்னைக்கு வேற எனக்கு காய்ச்சல் வேற. விடிய நாங்க இங்க இருந்து சேலத்துல இருந்து முன்னாடி நாள் நைட்டே போயிட்டு விடிய விடிய காய்ச்சல், இந்த கல்யாண காய்ச்சல்னு சொல்லுவாங்களே என்னவோ அதுவோ தெரியல. இப்போ கூட அந்த சீடியை நான் இது வரைக்கும் முழுசா பார்க்கல பிரதர். என் மிஸ்ஸஸ்ட சொல்லுவேன், அதை ஒரு 15 நிமிஷத்துல மினிமைஸ் பண்ணி கூட, சுருக்கி கூட, அதுக்கப்புறம் பாத்துக்கிறேன்னு சொல்லுவேன். ஆனால் அதை நான் ரொம்ப பெருமைப்படுறேன். இவ்வளவு பரிசுத்தவான்கள் புடைசூழ அந்த நெல்லை மண்ணில கர்த்தர் இந்த திருமணத்தை நடத்தி வச்சாரு. என்னுடைய துணைவியார் இங்க வந்தாங்க. அதுக்கப்புறம் அரசாங்கத்துல மருத்துவரா இருந்தாங்க, மணிப்பால்ல மருத்துவரா இருந்தாங்க. ஆனா அதை எல்லாம் ராஜினாமா பண்ணிட்டு இன்னைக்கு இந்த மாபெரும் திருப்பணியில அவங்க எங்களோட ஓடுவது ஆண்டவர் செய்திருக்கிற ஒரு மிகப்பெரிய பிரிவிலேஜ், அவர் கொடுத்திருக்கிற ஒரு ஆசீர்வாதம் தான் நான் சொல்லுவேன். ஓகே. ஸோ பொதுவாக உங்களுடைய வாழ்க்கை நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் பேசுறீங்க. பட் ஆனால் அந்த ரட்சிக்கப்பட்ட நாள் பொதுவாக ஊழியக்கார பசங்கிட்ட கேட்டாலே யோசிப்பாங்க, ரட்சிக்கப்பட்ட நீங்க அதில் என்ன சொல்லுவீங்க? அதாவது நீங்க கேட்ட மாதிரி என்னுடைய சேனலில் உங்களுடைய சாட்சிகளையும் ஊழிய அனுபவங்களையும் பகிர்ந்து கொள்ள விரும்புனீங்கன்னு சொன்னால் எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஃபாரினில் இருக்கீங்க அப்படின்னா உங்களை ஜூம் ரெக்கார்டிங் எடுக்கிறதுக்கும் நாங்கள் ரெடியாக இருக்கோம். ஸோ நீங்களும் எங்களை கான்டெக்ட் பண்ணலாம். உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் 8428196238. இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் டீட்டெயில்ஸ்லாம் அனுப்புங்க. நிச்சயமாக உங்களுடைய அனுபவங்கள் பலருக்கும் விசுவாசத்தையும் பக்தி விருத்தியும் தூண்டுங்கிறத சந்தேகம் கிடையாது.